ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே குட் மார்னிங். ஷின்சான் வர்சஸ் ஏலியன் ஒரு சீரீஸ் இருக்குது. அதில் மொத்தம் 13 எபிசோடு இருக்குது. ஒவ்வொரு எபிசோடுமே சூப்பராக இருக்கும். ஸோ அந்த சீரீஸை இனிமேல் தொடர்ந்து பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப் டாக்கர். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஒரு வித்தியாசமான இடத்த காட்டுறாங்க. இப்போ ஒரு கேப்சூலுக்குள்ளேருந்து நம்ம தலைவனும் ஹீரோவும் எழுந்துக்கிறாங்க. வருஷம் இப்போ 2116. நம்ம தலைவன் எழுந்த உடனேமே பயங்கர குளூரில் நடுங்கிக்கிட்டே, அம்மா அப்பா ஹீமாவரி நீங்களும் எழுந்துருங்கம்மா. மிக்சியும் எழுந்துட்டு, என்னடா ஷின்சான் இந்நேரத்துக்கு சேவல் கூட கூவி இருக்காது, நீ எதுக்கிட்ட இவ்வளோ சீக்கிரம் எழுந்தன்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை தொடச்சிட்டு சுற்றி முற்றி பார்ப்பாங்க. அவங்க இருக்கிற இடமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இவங்களுக்கு பக்கத்தில் மிச்சி யோஷிரின்னு இருப்பாங்க, அவங்களுக்கு பக்கத்தில் வேற 2 பேர் இருப்பாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப டெரரா, எந்த கேஸ் போட்டாலும் பக்காவாக பொருந்தும் போல அப்படி ஒரு முக வடிவோம். இப்போ பக்கத்து ஆண்டி வந்துட்டு, ஓ ஒரு வழியாக நீங்கள் எழுந்துட்டீங்களா, சூப்பர் போன்வாங்க. ஹாரியும், என்ன இடம் இது ஜிடுஜிடுன்னு இருக்குன்னு. இப்போ முட்டை கண்ணனும், இந்த இடம் ரொம்ப குளிராக இருக்குது, இந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த மாதிரி ட்ரெஸ்ஸோட நான் இங்கே இருந்தேன்னா நிச்சயமாக எனக்கு ஜல்ப்பு பிடிச்சிக்கோணுமா சொல்லி வாய மூடலை. இப்போ அவன் மண்டை மேலே ஒரு பேண்ட் வில பயபுள்ள பதறிடுவான். இப்போ நம்ம தலைவனும் அப்படியே அண்ணார்ந்து பார்ப்பான். மேலே ஏகப்பட்ட ட்ரெஸ் தொங்கிட்டு இருக்கும். அது எல்லாமே இப்போ கீழே வில நம்ம தலைவனும், அம்மா டக்குன்னு எதையாச்சும் எடுத்து மாட்டி உங்கள் தொப்பையை மறைச்சிக்கோங்கன்னுமா. மிக்சி இப்போ விடுவாங்க பாருங்க, ஒரு கொட்டு மண்டை வீங்கி போயிடும். அடுத்து நம்ம தலைவனும் காஸ்டியூம்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டு மாசா நின்றுட்டு இருப்பான். இப்போ யோசிக்கணும், மிச்சி இந்த துணினால நீ அழகா இல்லை உன்னால இந்த துணி அழகா சொல்ல முடியலையே என்னாலன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் மிச்சி யோஷிரின்னு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை அந்த முட்டைக்கண்ணை பார்த்துட்டு, ஐயோ இந்த லவ் பேர்ட்ஸ் என்ன சாவடிக்கிறாங்கப்பான்மா. இந்த நேரத்தில் பூமி கடியிலேருந்து பெருசாக சாண்டு கிளாக் போல் என்னமோ ஒன்று வந்து நிற்கும். இதை எல்லாருமே பார்த்துட்டு, என்னடா இது எங்கேருந்துடா வந்ததுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம தலைவனும் அதை தொட்டு பார்த்துட்டு, என்ன இது நம்ம அம்மாவோட தொப்பை போல் நல்லா கொலன்னு இருக்கேன்மா. மிக்சி உடனே ஷின்சானை கத்த, நம்ம தலைவனும் கதை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே வெளியே போவான். பின்னாலேயே ஹாரியும் போவார். இப்போ நம்ம தலைவனும் ஹலோன்னு அப்படியே வேகமாக கத்துவான். அந்த ஹலோவோட எக்கோ திருப்பி அவனுக்கே கேட்கும். இப்போ ஹாரி அங்கே வந்துட்டு, யாராச்சும் இருக்கீங்களா, இருந்தால் எனக்கு பதில் சொல்லுங்கன்னு திருப்பி அதே எக்கோ அவருக்கு கேட்கும். இப்போ நம்ம தலைவனும் ரொம்ப சத்தமா, அழகான பெண்கள் யாராச்சும் இருந்தால் சட்டு புட்டனே முன்னாடி வாங்கப்பான்மா. இவ்வளோ ரணங்கலத்துலேயும் அவனுக்கு ஒரு குதூகலம் கேட்குது. இப்போ மிக்சியும், இப்படி கத்துறதுலாம் வேலைக்கே ஆகாதுன்னுவாங்க. இப்போ ஹாரியும், மிக்சி பேசாமல் நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இந்த இடத்த சுற்றி நல்லா சல்லடை போட்டு தேடுவோம், ஏதாச்சும் க்ளூ கிடைக்கும்னு. உடனே அந்த முட்டை கண்ணனும், அடா போங்கப்பா நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து போயிட்டு எதையாச்சும் பார்க்கக்கூடாததை பார்த்து தொடக்கூடாததை தொட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி நமக்கு தான் பிரச்சனை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னுமா. உடனே நம்ம தலைவனும், உன் கூட நிற்கிறான ஒத்த கண்ணன் அவன் மூஞ்சி கூட தான் பயமாக இருக்குது, நான் ஏதாச்சும் சொன்னான்மா. உடனே அவன் ஷின்சானும் மறைக்க, மிக்சியும், அரியா புள்ள தெரியாமல் பண்ணிட்டான், அவனை மன்னிச்சிடுங்க. ஆமாம் உங்களை எங்கேயோ பார்த்தா மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு மிக்சி யோசிச்சுட்டு இருப்பாங்க. உடனே ஹாரியும், அவன் மூஞ்சை பார்த்து என்னத்தை யோசிச்சுட்டு இருக்க, அடுத்து என்ன பண்ணலான்றத யோசின்னு. இந்த டைமில் உருன்னு ஒரு சத்தம் கேட்குமா. எல்லாருமே என்னமோ வரப்போகுதுன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்தா ஒரு ஏலியன் இவங்களை துரத்திட்டு வரும். எல்லாருமே பயங்கரமாக தெரிச்சு ஓடுவாங்க. நம்ம தலைவன் மட்டும், இது சூப்பராக இருக்குப்பான்வான். உடனே ஹாரியும், ஆபத்தை வேடிக்கை பார்த்து வாங்காத மைசன், கமான் லெட்ஸ் ரன்னு சொல்லிட்டு ஷின்சானை தூக்கிட்டு வேகமாக ஓடுவார். இப்போ அந்த முட்டைக்கண்ணனும் ஏதேதோ பட்ட நம்பிக்கை எப்படியாச்சும் அந்த கதவை மூட வைக்கணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பான். பட் அந்த கதவை மூடுறதுக்குள்ள மான்ஸ்டர் உள்ளே பூந்துரும். அடுத்து என்ன, ஏகப்பட்ட பேரை இஷ்டமேலே துரத்திக்கிட்டே இருக்கும். எல்லாருமே நிற்காம ஓடு 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 வரான் பாரு ஏலியனு. எப்படி பாட்டாவே பாடிட்டேன். இது என்ன பாட்டுன்னு கெஸ் பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஹாரியும், மைசன் அது இப்போ உன்கிட்ட தான் வருது, பி கேர்ஃபுல்லுன்னு. நம்ம தலைவனும், வரட்டும் அது இப்போ என்ன நிலைமைக்கு ஆளாகுதுன்னு மட்டும் பாருங்கன்னுமா. இப்போ மான்ஸ்டரும் ஷின்சானும் நோக்கி வேகமாக ஓடி வந்துட்டு அப்படியே தாண்டி போவோம். அந்த இடத்துல நம்ம ஷின்சான் இருக்க மாட்டான். இதை பார்த்த ஹாரியும், ஐயோ ஷின்சான்னு சொல்லிட்டு பதறிடுவார். நம்ம தலைவனும் பைப்பு கடையில் புது தப்பிச்சுட்டு இருப்பான். அடுத்து இப்போ நான் மான்ஸ்டரையே வெறியேற்ற போகிறேன்னு சொல்லிட்டு மான்ஸ்டர் முன்னாடியே புரி டான்ஸ் ஆடி காட்டி மான்ஸ்டரையே மண்டைக்காய வைப்பான். அதுவும் நம்ம தலைவனை பிடிக்கிறதுக்காக இங்கிட்டுன்னு சொல்லிட்டு சுற்றி போவோம். ஆனால் நம்ம தலைவனுமே சுற்றி புரி டான்ஸ் ஆடி மான்ஸ்டருக்கே தலை சுற்ற வைப்பானா பார்த்துக்கோங்களேன். இப்போ முட்டைக்கண்ணனும் ஏதேதோ பட்டன் நம்பிக்கை திரும்பி கதை ஓப்பன் பண்ணுவான். எல்லாருமே திரும்பி தெரிச்சுட்டு ஓடுவாங்க. இப்போ ஹாரியோ, ஷின்சான் நைனா மேலே குதிரான்னு சொல்ல நம்ம தலைவனும் ஹாரி மேலே குதிக்க, ஹாரி மிக்சி ஹீமா ஒரு ஹீரோன்னு சொல்லிட்டு எல்லாருமே வெறி கொண்டு ஓடுவாங்க. மான்ஸ்டரும் பின்னாடியே துரத்திட்டு வருமா. நம்ம தலைவனும், நைனா வேகம் பத்தலை, ஓடே ஓடு ஸ்பீடா ஓடு ஓடுன்னு. உடனே ஹாரியும்,
மிக்ஸியும் ஐயோ இவனோட பாட்டுக்கு மான்ஸ்டரோட பாடே எவ்வளோ மேலுன்னு சொல்லிட்டு செம்ம ஸ்பீடில் ஓடி போயிட்டு ஒரு இடத்துல ஒளிஞ்சுப்பாரு. மான்ஸ்டரும் அப்படியே வேற ஒரு பக்கமாக போயிடும். அடுத்து இவங்களும் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஓடி வந்துடுவாங்க. இப்போ மிக்ஸியும் ஹாரி நம்ம எங்கே தான் இருக்கோன்னு கேட்க, ஹாரியும் நானும் உன் கூட தானே இருக்கேன் எனக்கு எப்படி தெரியும்னு கேட்க, இப்போ இவங்களுக்கு பின்னாடி ஒரு கதை ஓப்பன் ஆகும். ஹாரியும் உள்ளே போயிட்டு அப்படியே எட்டி பார்த்துட்டு அட கடவுளே நம்ம என்ன ஸ்பேஸில் இருக்கோன்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக் ஆகிடுவார். மிக்ஸியும் என்னது ஸ்பேஸான்னு சொல்லிட்டு அவங்களாம் நடுங்கிடுவாங்க. நம்ம தலைவனும் ஸ்பேஸா சூப்பர்பு எத்தனை நாள் கனவு இன்னைக்கு தான் நனவாயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் நல்லா குதூகலத்தில் இருப்பான். ஹாரியும் மிக்ஸியும் எப்படி நம்ம ஸ்பேஸுக்கு வந்தோம், அடுத்து என்ன பண்ணுறது, இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பயங்கர குழப்பத்தில் இருக்க சர்ப்ரைஸ்னு இப்போ ஒரு அக்கா என்ட்ரி கொடுப்பாங்க. ஹாரி மிக்ஸிலாம் செம்ம சாக்கு. நம்ம தலைவனும் ஐயோ அக்கா சூப்பர் எல்லாமே நமக்கு சாதகமாக நடக்குதுன்ட்டு ஒரு புரிப்பில் இருப்பான். மிக்ஸியும் யாருமா நீன்னு கேட்க, அந்த அக்காவும் நானும் உங்களை மாதிரி தான் அந்த கேப்சூலுக்குள்ளேருந்து எழுந்தேன், ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் எழுந்துட்டேன், ஸோ எனக்குமே இங்கே என்ன நடக்குதுன்ட்டு தெரியலன்னுவாங்க. உடனே ஷின்சானும் என் பேர் ஷின்சான் நோகரா எனக்கு 5 வயசு ஆகுதுன்னு சொல்ல, உடனே அந்த அக்காவும் தம்பி ஒரு சின்ன திருத்தம், உனக்கு இப்போ 105 வயசு ஆகுது, ஏன்னா நம்ம இந்த ஸ்பேஸ்ஷிப்புக்கு வந்து கிட்டத்தட்ட 100 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னுவாங்க. ஹாரியும் மிக்ஸியும் என்னது 100ஆன்னு சொல்லிட்டு பயங்கர சாக்கில் இருப்பாங்க. இந்த டைமில் தொண்டையில் வேர்க்கல்ல மாட்டின மாதிரி யாரோ ஒருத்தங்க ஆன்னு கத்துவாங்க. அப்படி என்ன நடக்க போகுதுன்றத அடுத்த எபிசோடில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, டாடா பை பாய்.